ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போகிற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா விப்ரோலேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ லாஸ்ட் டேட் டு அப்ளை பார்த்தீங்க அப்படின்னா 16th February 2025க்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் வந்து ஓப்பனில் இருக்காது. ஸோ இந்த 2 ஜாப்ஸுக்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு வந்து இந்த வீடியோட ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் என்ட்ரு பண்ணிவிட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சிடிசி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர் மந்த்துக்கு 15,488 தராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாயினிங் போனஸாக வந்து உங்களுக்கு 75,000 தருவாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் 2024-2025 பேட்சாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10th பாஸ் ஆகிருக்கணும், 12th பாஸ் ஆகிருக்கணும், கிராஜுவேஷனில் 60% ஆர் எபோவ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன டிகிரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிசிஏ, அதாவது பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிஏ, பிஎஸ்சி, இந்த மாதிரி பிஎஸ்சி டிகிரிலாம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஃபிசிக்ஸ் இதில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். நீங்கள் பிசிஏ, பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எஜுகேஷன் கேப் வந்து மேக்ஸிமம் 3 இயர்ஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வந்து ஒன்லி அலோடு ஃபார் 10th and 12th அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் 18 இயர்ஸ் எபோவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 3 monthsக்குள்ளே, அதாவது லாஸ்ட்டு 3 monthஸில் நீங்கள் விப்ரோவில் ஏதாவது டெஸ்ட்டோ இல்லை இன்டர்வியூவோ அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 1 வந்து உங்களுக்கு ஆன்லைன் அசஸ்மெண்ட் நடக்கும், ரவுண்ட் 2 வந்து உங்களுக்கு வாய்ஸ் அசஸ்மெண்ட் நடக்கும், ரவுண்ட் 3 வந்து பிஸ்னஸ் டிஸ்கஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சர்வீஸ் அக்ரிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 60 months இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி சூப்பர் செட்டில் அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா டேரெக்டாக உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு வேளை சூப்பர் செட்டில் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு சூப்பர் செட்டில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே அப்ளை நவுன்னு கொடுத்து உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும் இந்த ஜாபுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கொச்சின். இந்த ஜாபுக்கு நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இதை தவிர உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எஸ்கில் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளைன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் க்ரியேட் பண்ணுறீங்க, ஃபஸ்ட் டைம் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அதாவது இஒயில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த இடத்துல க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். ஒரு வேளை இஒயில் நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, இப்போ நீங்கள் லாகின் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல யூசர் லாகின் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இந்த 2 ஜாப்ஸுக்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.